Welcome to 11CA One Star channel. இன்னைக்கு January 28th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available now in Play Store. 1 year subscription க்கு success 499 coupon code use பண்ணீங்கன்னா 50% ஆஃபரில் you can get it. So the first news is லாலா லஜ்பத் ராய் அவர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is பஞ்சாப் கேசரி அப்படின்ற ஒரு ஈவெண்ட்காக he is famous for. ஸோ ஏன் நம்ம இதை பற்றி பார்க்குறோம்னா 160th birth anniversary of லாலா லஜ்பத் ராயை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணது January 28th அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ who is he அப்படின்னா he is a freedom fighter and social reformer. ஸோ லாலா லஜ்பத் ராயோட சேர்த்து லால் பால் பால் அப்படின்னு சொல்லி 3 பேர் மொத்தமாக இவரோட சேர்த்து சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய், அப்புறம் பால்ன்றது வந்து பால கங்காதர திலக், அண்ட் பால் அப்படின்றது வந்து பிபின் சந்திரபால். ஸோ இவங்க 3 பேரும் தான் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு கீ மெம்பர்ஸ். ஸோ லால் பால் பால் அப்படின்னு சொல்லி நம்ம 3 பேரையும் சொல்லுவோம். இவங்க எல்லாருமே வந்து ஸ்வதேஷி மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்போவே அட்வொகேட் பண்ணவங்க. இப்போ நம்ம ஸ்லோவாக இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்ஸ்க்குள்ளே ஆத்ம நிர்பார் பாரத்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் வச்சு போயிட்டுருக்கோம். பட் அப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே தே அட்வொகேட்டட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ் இன் டு இந்தியன் பீப்புள். எலெக்டட் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1920. ஆல்சோ ஹீ வாஸ் மண்டல்யா மியான்மரில் ஆன்டி பிரிட்டிஷ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டதுனால 1907 ஹீ வாஸ் அரெஸ்டட். பப்ளிக் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணதுனால ஹீ லெட் த ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் த சைமன் கமிஷன் இன் 1928. அது அப்போது வந்து அவருக்கு லத்தி சார்ஜ் பண்ணதில் இன்ஜூர் ஆகி அதன் மூலயமா நடந்த இன்ஜுரிஸ்னால ஹீ வாஸ் டெட் ஆன் November 17, 1928. ஸோ இவரை பற்றி ஏன் இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா ஹீ இஸ் அ சோஷியல் ரிஃபார்மர் அண்ட் அவரோட சோஷியல் ரிஃபார்மரில் வந்து இருக்கிற அந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து ஹீ எஜுகேட்டட் பீப்புள். ஆரிய சமஜ் அப்படின்ற ஒரு இதோட அசோசியேட் பண்ணி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, சோஷியல் ரிஃபார்ம்ஸை பற்றிலாம் அப்போவே 1920s ப்ரீச் பண்ணவர். பீப்புள்ஸ் சொசைட்டி ஒன்று வந்து உருவாகணும். ஹீ ஃபவுண்டட் த சர்வன்ட்ஸ் ஆஃப் த பீப்புள்ஸ் சொசைட்டி இன் 1921. அதில் வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு எதிர்த்து இந்த சர்வன்ட்ஸ் ஆஃப் த பீப்புள்ஸ் சொசைட்டி ஃபைட் பண்ணாங்க. நேஷ்னல் காலேஜ் இன் லாகூர் வந்து க்ரியேட் பண்ணார், வேர் பகத்சிங் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். லேட்டர் ஹீ பிகம் அ கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர். த ட்ரிபியூன் அப்படின்ற நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆல்சோ ஆர்யா கெசட் அப்படின்றத எடிட் பண்ணது இவர் தான். யங் இந்தியா அப்படின்ற புக்கையும் எழுதியிருக்காரு ஃபார் இந்தியன் யங் பீப்புளில் வந்து பூஸ்ட் பண்ணணும் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் வேணுன்றதுக்காக போராடுறதுக்கு ஹீரோ தட் புக். இந்தியன் ஹோம் ரூல் லீக் அப்படின்றத வந்து ஃபவுண்ட் பண்ணார் இன் நியூயார்க், வேர் ஹீ இன்ட்ராக்டட் வித் குளோபல் லீடர்ஸ் அண்ட் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ தேட் இஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் வேர்ல்ட் லெப்ரோசி டே 2025. அதோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க, யுனைட் ஆக்ட் எலிமினேட். அதான் அவங்களோட இந்த வருஷத்தோட தீம். லாஸ்ட் சண்டே ஆஃப் ஜான்வரி தான் யூஸ்வலி வேர்ல்ட் லெப்ரசி டே globally. ஸோ இந்தியாவில் வி செலிப்ரேட் இட் ஆன் January 30th. ஸ்டாண்டர்டாக ஒரே டேட் தான். ஸோ இன்டர்நேஷ்னலி இந்த வருஷம் January 26, இந்தியாவில் எப்போவுமே January 30th. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இந்த வருஷம் தீம் யுனைட் ஆக்ட் அண்ட் எலிமினேட். ஒவ்வொன்றுக்கும் வந்து ரீசன் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைஸ் அவேர்னஸ் இந்த ஒரு பர்டிகுலர் டேயில் ஹான்சன் டிசீஸை பற்றி, இந்த லெப்ரஸியை பற்றி எல்லாத்தையும் வந்து அவேர்னஸ் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லெப்ரஸி மாதிரியான டிசீஸ்க்கு வந்து சர்டன் டிஸ்கிரிமினேஷன், சோஷியல் ஸ்டிக்மா, இதெல்லாம் மிஸ்கன்செப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஏர்லி டயக்னோசிஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் டிசீசஸ். ஸோ அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க. கம்யூனிட்டிஸை வந்து எம்பவர் பண்ண நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லெப்ரசி டே, வேர்ல்ட் லெப்ரசி டே அப்போவே நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் அப்படின்னு அதுக்கும் ஒரு டே இருக்குது. ஸோ லெப்ரஸியுமே வந்து இந்த லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ இதுக்கான அவேர்னஸும் வந்து கொடுப்பாங்க. வேர்ல்ட் லெப்ரசி டே இஸ் அப்சர்வ் ஆன் 30th Jan இன் இந்தியா. ஏன்னா மகாத்மா காந்தி வாஸ் டெட் ஆன் தட் டே. ஸோ அதனுடைய ஆக்சுவலாக இந்த டே வேர்ல்ட் லெப்ரசி டேவை அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு person who is Rolf
வலேரியா 1954 தான் இந்த டே வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. அவருமே வந்து மகாத்மா காந்தியோட லெகசியை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணியிருப்பாரு. பட் லாஸ்ட் சண்டேவாக வச்சதுக்கான ரீசன் அந்த சண்டே நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸ்லாம் அவங்களால ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்படின்றதுக்காக வச்சாங்க. பட் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டேவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஐடியா சேம் தான் ஃபார் போத் ஆஃப் தெம். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் நம்ம நேற்று வந்து ஐசிசி மென் ஓடிஐ விமென் அண்ட் மென் 2 கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024 பார்த்தோம். இப்போ ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024 மென் அண்ட் விமென் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மென்னுக்கு கொடுக்குற அவார்டுக்கு பேர் வந்து சர் கார்ஃபீல்ட் ஜாபர்ஸ் அவார்ட். ஸோ அது வந்து ஆப்வியஸாக பும்ராக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விமென் பிளேயரும் யாருன்னு பார்த்துடலாம். நியூசிலாந்து சேர்ந்தவங்க மெலேக்கர் அப்படின்றவங்க தான் அது. ஸோ இந்த அவார்டை வந்து ஐசிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சர் கார்ஃபீல்ட் ஜாபர்ட் அவார்ட் இதை தான் வந்து ஜஸ்பிரித் பும்ராக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டோட நேமுக்கு மீனிங் என்னென்னா ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024 அவார்ட். ஸோ 5th இந்தியன் டு ரிசீவ் திஸ் அவார்ட்னா அது இவர் தான். இதுக்கு முன்னாடி 2004 ராகுல் டிராவிட், 2010 சச்சின் தெண்டுல்கர், 2016 ரவீந்திர அஸ்வின், 2017 and 18 2 வருஷம் கண்டினியூஸாக விராட் கோலி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 5th one to win this award is ஜஸ்பிரித் பும்ரா. ஸோ மெலேக்கர் இவங்க வந்து ஒரு நியூசிலாண்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நியூசிலாண்டர் டு வின் திஸ் அவார்டு இவங்க தான். ஸோ மென்னுக்கு எப்படி சார் கார்ஃபீல்ட் ஜாபர் அவார்டுன்னு கொடுக்குறாங்களோ விமன் ஐசிசி விமன் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயருக்கு வந்து ரேச்சல் ஹார்னே ஃப்ளின் ட்ராஃபி அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஸோ நியூசிலாண்டோட ஃபர்ஸ்ட் எவர் விமன் T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணது இவங்களும் இருந்த டீம் தான். ஸோ 907 ஐசிசி டெஸ்ட் பவுலிங் ரேங்கிங் பாயிண்ட்ஸோட ஹையஸ்ட் எவர் இந்தியன் பவுலர் டு பி இன் தட் பொசிஷன் பாயிண்ட்ஸோட அப்படின்னா அது ஜஸ்பிரித் பும்ரா தான். 2024 அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ அதனால தான் இந்த அவார்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்சோ கிரிக்கெட் அச்சீவ்மெண்ட்ஸ் மொத்தமாக பார்த்தோன்னா T20 வேர்ல்டு கப்பில் 17 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு இந்தியா வின் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் இவரோடது. ஹீ டுக் 15 விக்கெட்ஸ் அண்ட் ஹேட் அன் ஆவரேஜ் ஆஃப் 8.25 அண்ட் அவரோட எக்கனாமியும் வந்து டீசன்ட் லெவல் 4.17 இருந்துச்சு, விச் இஸ் ட்ரெமெண்டஸ். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. தென் அவரோட மற்ற பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல் ஃபார்மேட்லேயும் அவர் எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மெலேக்கருக்கு வந்து இந்த அவார்ட் கொடுக்கறதுக்கான ரீசன் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் இன் ஃபைனலாக T20 வேர்ல்டு கப்பில் இவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. 15 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க அந்த T20 வேர்ல்டு கப்பில். ஸோ திஸ் இஸ் த ஹையஸ்ட் எவர் விமென்ஸ் T20 வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியில் விக்கெட் எடுத்தது. ஸோ அதனால தான் இந்த அவார்டு இந்த வருஷம் இவங்களுக்கு. ஆல்சோ அவங்களோட அதர் ஃபார்மட்ஸில் என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் ரெக்கார்டே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 29 விக்கெட்ஸ் செட்டில் எடுத்து இந்த மோஸ்ட் இன் விக்கெட்ஸ் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட அதர் அவார்ட்ஸும் கொடுத்துட்டு ஏன் அப்படின்ற ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஐசிசி அவார்டில் மேல் கிரிக்கெட்டருக்கு கார்ஃபீல்ட் ஜாபர்ஸ் அவார்ட், விமன் கிரிக்கெட்டருக்கு ரேச்சல் ஹேனி ஃப்ளின் ட்ராஃபி பிகாஸ் ஷீ வாஸ் அ ஃபார்மர் இங்கிலாந்து கிரிக்கெட்டர். அவங்களோட நேமில் தான் இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் த திங் ஹியர். யூபிஐயோட ஆர்பிஐயோட பேமெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் உள்ள ஒரு பர்டிகுலர் திங் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அந்த ரிப்போர்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே ஃபுல் டேட்டா தான் இருந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்குறத விட இங்கே என்ன இருக்கோ அது மட்டும் பார்த்துக்கலாம். பிகாஸ் ஐ ஆஸ்க்ட் அபவுட் செப்பரேட்டாக வீடியோ வேணுமான்னு. ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ்ன்றதுனால ஸோ என்ன நியூஸில் இருக்கோ அதை மட்டும் ஐ கன்வே. யூபிஐயோட ஷேர் இன் இந்தியாஸ் டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் 2024 எவ்வளோ இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 83%. ஸோ டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் நம்ம யூபிஐ மட்டும்தான் நினச்சிட்ருப்போம், பட் இன்னும் சிலதும் இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம பேங்கிங் அவேர்னஸ் வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ இன்னமும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் யூ ஆர் நாட் அப் டு த மார்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 34% 2019 இருந்தது, 83% இப்போ வந்து 2024 யூபிஐயோட ட்ரான்சாக்ஷன் ஷேர் வந்து இருக்குது. ஸோ யூபிஐ அலாங் வித் நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் அண்ட் கார்ட் ட்ரான்சாக்ஷன் இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து அந்த டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் சர்பாஸ் பண்ணி யூபிஐ தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ பர்சன் டு மர்ச்சண்ட்டில் என்ன மாதிரியான க்ரோத் இருந்திருக்கு சோஃபா லாஸ்ட் இயரில் அப்படின்னா 500க்கு கீழே ட்ரான்சாக்ஷன் வந்து 99% க்ரோ ஆகிருக்கு. 2000க்கு மேலே மணி ட்ரான்சாக்ஷன் வந்து 109% வந்து க்ரோத் இருந்திருக்கு இன் 2024. அண்ட் பர்சன் டு பர்சன் ட்ரான்சாக்ஷனில் பிலோ 500 56% க்ரோத் இருக்குது.
above 2000 rupeesனா 57% growth இருக்குது. UPI லைட்டோட இன்ட்ரடக்ஷனால் NPCL லான்ச் பண்ணதில் டிசம்பர் 2024 வரையும் 2.04 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் டெய்லியும் நடக்கிறதா ப்ராசஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ அந்த வேல்யூ வந்து 20.02 crore வந்து டோட்டல் வேல்யூ வந்து ரீச் ஆகிருக்கு, விச் இஸ் ஹியூஜ். ஸோ இந்த UPI லைட்டோட லிமிட்டை கூட அக்டோபர் மந்தில் RBI வந்து அவங்களோட அக்டோபர் சர்க்குலரில் வந்து மாற்றிருந்தாங்க. தட் டிரான்சாக்ஷன் லிமிட்டை வந்து 1000னும் 5000 வந்து வேலட்டோட லிமிட் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக மாற்றினது கூட நம்ம பார்த்துருப்போம். பிகாஸ் ஆஃப் அந்த UPI லைட்டுக்கான ஒரு அதை யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமானதுனால RBI இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ அவரோட UPI லைட்டோட ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் சைஸ் வந்து 87 rupeesலேருந்து 98 rupeesக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் 13% year-on-year growth. ஸோ டிக்ளைன் இன் ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஆர் லைக் வேலட் மூலயமாவோ இல்லை கிஃப்ட் கார்ட்ஸ் இந்த மாதிரி சர்டன் ஃபிசிக்கல் இதை யூஸ் பண்ணி ட்ரான்சாக்ட் பண்ணுறது தான் ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அதனுடைய வால்யூம் வந்து ட்ராப் ஆகிருக்கு. பீப்புள் ஆர் சேஞ்சிங் டுவர்ட்ஸ் அந்த UPIனால். ஸோ டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து 25% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ், மேஜர் திங்ஸ் அபவுட் அந்த ரிப்போர்ட்லேருந்து. ஸோ தட்ஸ் இட். ப்ரைமரி ஃபீச்சர் ஆஃப் விசார் விச் இஸ் லான்ச்டு பை செக் அப்படின்ற கம்பெனியோடதுன்னா பிளாக் செயின் AI பவர்ட் கிரெடிட் கார்டு எக்ஸ்பர்ட் அவங்க ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் AI பவர்ட் கிரெடிட் கார்டு எக்ஸ்பர்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, செக் லான்ச் பண்ண விசார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்சனலைஸ்டு கிரெடிட் கார்டு அசிஸ்டண்ட்டாக இது இருக்கும், ரிவார்ட்ஸ் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இது. ஸோ கிரெடிட் கார்டு மார்க்கெட்டில் புதுசாக ஒரு கார்டு கொண்டு வரோம் அப்படின்னா அதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருந்தால் தான் கஸ்டமர்ஸ்க்கு போய் சேரும். ஸோ இப்போ காம்படிஷனுக்கு அவ்வளோ கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இவங்க என்ன புதுசாக பண்ண முடியுன்றதை யோசிச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ Q&A சாட் இன்டர்ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு ஹியூமன் லைக் ரெஸ்பான்சஸை கொடுத்துரும். கிரெடிட் ரிலேட்டட் குவரிஸ்க்கு டீட்டெயில்டு வியூ ஆஃப் ஸ்பெண்டிங் அக்ராஸ் கார்ட்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருவாங்க. மந்த் டு மந்த் சேஞ்சஸ் வந்து பண்ணிவிட்டு அதை ட்ராக்கும் பண்ணிக்கலாம். அவங்களோட கேட்டகரி பேஸ்டு பேட்டர்னை எப்படி இருக்குது ஸ்பெண்டிங் பேட்டர்னு பார்த்து தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக்ஸ் எல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒன் பிளேஸ்லேயே வந்து இந்த பெனிஃபிட் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டார்கெட் மார்க்கெட் அண்ட் பீட்டா லான்ச்சஸ் ஃபஸ்ட்டு வந்து 10,000 பீட்டா யூசர்ஸ்க்கு மட்டும் இதை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. செக் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த விசாரை வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. 7 ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க செக். ஸோ இந்த விசார் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணுன்றதுக்காக. ஸோ கிரெடிட் கார்டு மேனேஜ்மெண்ட்டில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு மேனேஜ்மெண்ட் வந்து யூசர் சென்ட்ரிக்காக சொல்யூஷன் போய் சேரணும். ஸோ விசார் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ தேட் இஸ் த திங் ஹியர். செக்கோட அச்சீவ்மெண்ட் சோஃபார் என்னென்னா 4 பில்லியன் கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. 3 மில்லியன் கஸ்டமர்ஸ் அக்ராஸ் இந்தியாவுக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட 3 மில்லியன் கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் NUCFDC approved by RBI. அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க, which is provide financial and operational support to UCBs. ஸோ UCBஸோட SRO செல்ஃப் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி யாருன்னா NUCFDC. ஸோ இவங்க அந்த SRO வந்து ஆகுறாங்களா இல்லையான்னு வந்து February மந்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது ஏன் அப்படின்றத சொல்கிறேன். நேஷ்னல் அர்பன் கோஆப்ரேட்டிவ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் இந்த NUCFDC, நேஷ்னல் அர்பன் கோஆப்ரேட்டிவ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ NUCFDC அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கான செல்ஃப் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி தான் இவங்க. அவங்க யூசிபிஸோட டிக்ளைனிங் நம்பர்ஸ் வந்து டிக்ளைன் ஆகுது. நிறைய யூசிபிஸை வந்து RBI வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணி விடுறதெல்லாம் நம்ம ரீசன்ட் டைம்ஸில் பார்த்துருப்போம். லைசன்ஸ் கேன்சலிங் இல்லைன்னா அந்த மர்ஜிங் நடக்கும். யூசிபிஸோட நிறைய ரூல்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. PMC பேங்க்கோட க்ரைசிஸ்க்கு அப்புறம் RBI வந்து ஸ்ட்ரிக்டர் நார்ம்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு. ஸோ ஒன்று மர்ஜர் நடக்குது இல்லை மந்த் டு மந்த் நீங்கள் வந்து அந்த RBI வெப்சைட்டில் போய் அந்த நம்ம பார்க்க வேண்டிய ப்ரெஸ் ரிலீசஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு யூசிபிஸ் பற்றியாவது நியூஸ் வந்துடும். எய்தர் அது வந்து PCA கீழே இருக்கிறதா எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இல்லை மர்ஜருக்கு அப்ரூவல் கொடுக்குறோம், ஆர் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறோம், இல்லை பெனால்ட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நியூஸ் யூசிபிஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இதை RBI ஹேண்டில் பண்ணுறதை விட ஒரு மிடில்மேன் செல்ஃப் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருந்தால் இட் வில் பி யூஸ்ஃபுல்ன்றதுனால இதை ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஃபின்டெக்ஸுக்கும் வந்து
என்பிஎஃப்சிஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் இருந்தால், எஸ்ஆர்ஓஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ரீசெண்ட் இயர்ஸில் ஆர்பிஐ கவர்னர் வந்து பேசினதெல்லாம் நம்ம நிறையா ஆர்பிஐ ஸ்பீச்சஸ்லாம் கவனிச்சிருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு இந்த மாதிரி எக்ஸப்ட் பேங்க், டிபிக்கல் கமர்ஷியல் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் தவிர மற்ற எல்லாத்துக்குமே ஆர்பிஐ இஸ் பிளானிங் டு ஹேவ் திஸ் எஸ்ஆர்ஓ, செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன், ஸோ தட் அவங்களோட ஒர்க் கொஞ்சம் கம்மியாகுன்றதுனால. ஸோ ஆர்பிஐ வில் மேக் ரூல்ஸ், அந்த மாதிரி டைம் டு டைம் ஆடிட்டிங்லாம் அவங்களும் பண்ணுவாங்க. பட் ஃபுல் பேர்டனும் அவங்களால எடுத்துக்க முடியாதுன்றதுனால தே ஆர் ஹேவிங் எஸ்ஆர்ஓஸ் ஃபார் ஃபின்டெக் என்பிஎஃப்சிஸ். நவ் யூசிபிஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. தட் இஸ் இந்த என்யூசி எஃப்டிசி. ஸோ இது வந்து செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனாக மாறணும்னா அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஸோ கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி பில்டிங், ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அண்ட் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்காக. மாடர்னைஸ்டு பேங்கிங் ஆப்ரேஷன்ஸை ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒத்து போகிறதுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க யூசிபிஸில். ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் அவங்களால பண்ண முடியும். ஸோ யூசிபிஸோட கேபிட்டல் பேஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இவங்க ஃபண்டும் வந்து கொடுப்பாங்க. ஸோ எப்படி நம்ம NABARD will give finance to banks for agri ரிலேட்டடாக இருக்கிற லோன்ஸு, அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா NABARD will finance banks. ஸோ அந்த மாதிரி SEBI will do for MSME ரிலேட்டடாக லோன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இந்த NUCFDC யூசிபிஸ்க்கு இந்த மாதிரியான ஃபினான்சிங்லாம் இனிமேல் பண்ண போகிறாங்க. கொலாபரேஷன், இனோவேஷன் அண்ட் காம்படிட்டிவ்னஸை இது இம்பேக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த NUCFDC வந்து பெய்டப் கேபிட்டல் 300 crore இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும் February 7, 2025 அப்படின்னா தான் அவங்க எஸ்ஆர்ஓ ஆக முடியும். ஸோ அவங்க அந்த எஸ்ஆர்ஓவாக ஆகுறாங்களா இல்லையான்னு February 7 நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி அவங்க அதெல்லாம் பெய்டப் கேபிட்டல் கொண்டு வந்துடுவாங்க. நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வில் கான்ட்ரிபியூட் 20% ஆஃப் த ரெக்வயர்ட் கேபிட்டல். ஸோ இப்போவே 20% வந்துருச்சா, மிச்சம் 80% கண்டிப்பாக தே வில் கம் இன்டூ இது. ஸோ யூனியன் ஹோம் மினிஸ்டர் தானே கோஆப்ரேட்டிவ் மினிஸ்ட்ரியோட அடிஷ்னல் சார்ஜ் வச்சுருக்காரு. ஸோ அவர் தான் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காரு இன் மும்பை. ஸோ இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் தான் இந்த 2025. ஸோ 2023 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ்ன்னு நிறையா பேர் படிச்சிருப்பீங்க. இஃப் யூ வேர் இன் திஸ் ஆஸ்பிரண்ட் ஃபீல்டுக்குள்ளே அப்போலேருந்து இருந்ததிங்கன்னா யூ மைட் நோ. ஸோ 2025 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ். ஸோ இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்டை வந்து 2 to 3 மெயின்ஸ் கொஸ்டினில் 2024 அண்ட் 2023 கேட்டிருந்தாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ். இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் 2025 ஆனுவல் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் மல்டிபர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கும் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ ரேங்கிங்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து டிரான்ஸ்பரன்சி, எஃபிஷியன்சி அண்ட் முக்கியமாக காம்படிட்டிவ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுன்றதுனால. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் 500 crore வந்து கேபிட்டல் இன்ஃபூஷன் ஐஎஃப்சிக்குள்ளே இந்த ஃபினான்ஷியல் இயரில் கவர்மெண்ட் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ரீசன் என்னென்னா ஐஎஃப்சியோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட ரீஸ்ட்ரக்சரிங்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் தான். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட மேஜர் ஷேர் இருக்க பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் ஆர் பப்ளிக் செக்டர் என்டிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வேளை லாஸ்லேயே இருந்தாலும் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் இன்ஃப்யூஷன் மூலயமா திரும்ப வந்து அதை மீட் எடுத்து கொண்டு வருவாங்க. ஸோ அதனால தான் வந்து people have trust in these kind of companies. So இப்போ வந்து first supplementary demand for grants for this financial yearக்கு அப்ரூவல் ஆயிருக்கு. 500 crore கிட்ட வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டு ஷேர் கேபிட்டலுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. சேவிங்ஸை வந்து 50.7 crore இன்க்ளூட் ஆகும் இதுலேருந்து ஃப்ரம் சேம் செக்ஷன். அண்ட் 449.92 crore வந்து டிமாண்ட் செக்ஷன்லேருந்து வரும். ஸோ அடிஷ்னல் கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து இதை என்ஷோர் பண்ணும். ஸோ இதன் மூலயமா இவ்வளோ கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்களா கவர்மெண்ட். ஸோ இதன் மூலயமா நம்ம கவர்மெண்ட்டோட ஷேர் இன் ஐஎஃப்சிஐ வந்து 71.72 இருக்குது. ஸோ இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் வாஸ் அப்ரூவ்டு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன் November 2024. இந்த ரீஸ்ட்ரக்ஷன் பிளான் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ மர்ஜர் ஆஃப் ஐஎஃப்சிஐ வந்து அவங்களோட மற்ற சப்சிடியரிஸோட மர்ஜ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. விச் இஸ் ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஐஎஃப்சிஐ ஃபேக்டர்ஸ் லிமிடெட், ஐஎஃப்சிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் லிமிடெட், ஐஐடிஎல் ரியல்டர்ஸ் லிமிடெட்.
இது மட்டும் இல்லாமல் அதர் சப்சிடியரிஸோட நேமும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஎஃப்சிஐயோட ஹெல்த்தை வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணும் இந்த கேபிட்டல் இன்ஃப்யூஷன். ஆல்சோ அவங்களோட எபிலிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்ஃப்யூஷன். ஸோ ஏன் இந்த இது பண்ணுறாங்கன்னா லாஸில் இருக்குது இந்த கம்பெனி. ஸோ 22 crore நெட் லாஸில் இருக்குது இன் Q2 of FY24 இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லேருந்தே. ஸோ டோட்டல் லாஸ் வந்து 170 crore கிட்ட இருக்குது. தென் 500 crore வந்து ஈக்விட்டி இஷ்யூவன்ஸ் டு த கவர்மெண்ட் மூலயமா ஆல்ரெடி 2024 ஐஎஃப்சிஐ ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐஎஃப்சிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் இன் 1948, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்டல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஸ்டாட்டுட்டரி கோஆப்ரேஷன்லேருந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1993 மூலயமா மாற்றிருக்காங்க. கம்பெனிஸ் ஆக்ட் மூலயமா 1993 மாற்றிருக்காங்க. ஸோ 2015 கவர்மெண்ட்டோட ஸ்டேக் வந்து 51%க்கு சர்பாஸ் ஆகி போனதுனால கவர்மெண்ட் என்டிட்டியாக மாறிடுச்சு. இப்போ வந்து 71.72% ஆஃப் த ஸ்டேக்கில் இருக்குது. இப்போ கேபிட்டல் இன்ஃப்யூஷனுக்கு அப்புறம் இது இன்னும் கூடுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐஎஃப்சிஐன்னு சொன்னேன்னே அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் MD and CEO ஆஃப் ஐடிபிஐக்கு ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா. ஸோ 3 year tenure அப் டு ஸ்டார்டிங் ஃப்ரம் March 19, 2025. ஸோ இதை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ 2018 ஹீ இஸ் த MD and CEO ஆஃப் ஐடிபிஐ. ஸோ நிறைய இன்னோவேட்டிவ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் ரீஅப்பாயின்மெண்ட்னா அதனால தான். ஸோ பிஃபோர் தேட் ஹீ வாஸ் MD and CEO ஆஃப் கனரா பேங்க் ஃப்ரம் 2015 to 18, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்ஸ்லாம் வந்து ஹீ ஒர்க்ட் பிஃபோர். ஸோ ஏன் இவரை வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு யூஸ்வலாக அந்த கிளாஸ்லேயே சொல்லியிருப்பாங்க ஆர்பிஐ வந்து இந்த MD and CEO வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா தேர் ஷுட் பி சம் எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை வந்து ஆர்பிஐ ரிவ்யூ பண்ணிட்டு தான் அந்த ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து யூஸ்வலாக அப்ரூவலே கொடுப்பாங்க. ஸோ இவர் ஏன் பண்ணாருன்னா 2021 ஐடிபிஐ வாஸ் அண்ட் PCA ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்மளோட CA Fun Star சேனல்லையே PCAன்னு போட்டிங்கன்னா தேர் வில் பி அ வீடியோ ராஜு அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அது பார்த்திங்கனாலே யூ கேன் நோ அபவுட் இட். ஸோ அதுலேருந்து மீட்டு ஐடிபிஐயை கொண்டு வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இப்போ வச்சுருக்கிறதுக்கு மெயின் ரீசனே இவர் தான். அதனால தான் 2022 10-fold அவரோட சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. தட் இஸ் 20 lakh per month அவரோட சேலரியை ரைஸ் பண்ணாங்க. இப்போது MD and CEO அகைனோ ரீஅப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இதை விட வேறு என்ன ரீசன் வேணுன்ற மாதிரி ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடிபிஐயோட ஃபுல் ஃபார்ம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. July 1, 1964 ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. ஃபஸ்ட்டு இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் இருந்துச்சு, டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனாக. அதுக்கப்புறம் கமர்ஷியல் பேங்காக 2004 மாற்றிட்டாங்க. இப்போ ஐடிபிஐயில் மேஜர் ஸ்டேக் யாரோடதுன்னா LICயோட தான். ஸோ இப்போ கவர்மெண்ட் அண்ட் LIC ரெண்டு பேருமே அதை ப்ரைவேட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க பப்ளிக்கு. ஸோ ஐடிபிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் மும்பை, மகாராஷ்டிரா, இந்தியா. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரானிக் மீடியா கேட்டகரியில் லோக்சபா எலெக்ஷன் 2024 நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணதுக்காக எந்த நேஷ்னல் ப்ராட்காஸ்டருக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் தூர்தர்ஷன். ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க 2024 எலெக்ஷன் அப்போ அப்படின்னா சுனவ் கா பர்வ் தேஷ் கா பர்வ் அப்படின்னு ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ணாங்க. சுனவ்னா எலெக்ஷன், பர்வ்னா ஃபெஸ்டிவல், தேஷ்னா நம்ம வாட் டு சே தேசம், கர்வ்னா கர்வம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம எலெக்ஷன் வந்து ஒரு ஃபெஸ்டிவல். நம்ம இந்தியன்ஸ் ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் இட். ஸோ லோக்சபா எலெக்ஷன் 2024 பற்றி நிறைய சீரீஸ் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்களெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாங்க ஓட் பண்ணுறதுக்கு. திஸ் இஸ் த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், வி ஷுட் டூ ஆக்டிவ்லி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி இந்த கேம்பெயின்லாம் ரன் பண்ணாங்க. 30 ஓட்டர்ஸ் எஜுகேஷன் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களோட மற்ற சேனல்ஸ் லைக் டிடி நேஷ்னல், டிடி இந்தியா, டிடி நியூஸ்லேயும் மல்டிபிள் லாங்குவேஜஸில் தே லான்ச்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஸோ பிரசார் பாரதி அவங்க தான் வந்து இந்தியன் நேஷ்னல் பப்ளிக் இந்த பர்டிகுலர் தூர்தர்ஷனோட ப்ராட்காஸ்டர் ஹெட்டு வந்து அவங்க தான், பிரசாத் பாரதி. ஸோ மேஜர் டிவி சேனல்ஸ் லைக் டிடி நேஷ்னல், டிடி நியூஸ், டிடி இந்தியாலாம் அவங்களுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இந்த கேம்பெயின் ரன் பண்ணதுனால தான் இந்த ஒரு அவார்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் தி திங். எலக்ட்ரானிக் மீடியா அவார்ட் ஃபார் ஓட்டர்ஸ் அவேர்னஸ் கேம்பெயின்காக தூர்தர்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ 19th IBA பேங்கிங் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் 2023 அதில் எந்த பேங்க் வந்து 7 அவார்ட்ஸ் ஃபார் த செகண்ட் கன்சிக்யூட்டிவ் இயராக வாங்கியிருக்காங்க அப்படின்னா சிட்டி யூனியன் பேங்க் தான். ஸோ சிட்டி யூனியன் பேங்க் தான் இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னோவேட்டிவ் அண்ட் எக்ஸலன்ஸ்க்காக. ஸோ என்ன அவார்ட்ஸ் அப்படின்னா பெஸ்ட் AI and ML Bank, Best FinTech and DPI Adoption, Best Financial Inclusion, Runner-up category Best Digital Engagement, IT Risk Management, Technology Talent and Best Technology Bank Special Recognition Award. So மொத்த 7 அவார்ட் வந்து சிட்டி யூனியன் பேங்க் மட்டுமே வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ that's the thing here. Next is U-Drone ப்ரோக்ராம் அப்படின்ற ப்ரோக்ராமோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிரியேஷன் ஆஃப் மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ரிமோட்டட்லி piloted aircraft system, அது மேல் RPAS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்சர்வர் ஸ்டேட்டாக நம்ம இந்தியா வந்து இந்த யூரோ ட்ரோன் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யூரோ ட்ரோன்றதில் வச்சே தெரிஞ்சிருக்கோம் அட்வான்ஸ்டு அன்மேன்டு ஏரியல் சிஸ்டம் தான் இந்த யூரோ ட்ரோன் ப்ரோக்ராம். இதில் இந்தியன் எம்பசியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பெர்லின் ஜெர்மனியில் இருக்கிறதுல இந்த மாதிரி அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேல் RPASக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ரிமோட்டட்லி பைலட்டட் ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம் மேல் RPS. அந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் தான் யூரோ ட்ரோன் ப்ரோக்ராம். ஸோ யூரோன்னு வரும்போதே தெரிஞ்சிருக்கும் யூரோப்பியன் நேஷன்ஸ் தான் இதில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ட்டிசிபேட்டிங் நேஷன்ஸ் வந்து ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி அண்ட் ஸ்பெயின். இதோட ப்ரைமரி மிஷன் என்னென்னா இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ், டார்கெட் அக்விசிஷன் அண்ட் ரீகானைசன்ஸ், மேரிடைம் சர்வேலன்ஸ், ஆன்டி சப்மரைன் வெல்ஃபேர், ஏர்போர்ன் இயர்லி வார்னிங் சிஸ்டம், இதெல்லாம் அதோட மிஷன். ஸோ இதை லீட் ஆர்கனைசேஷனாக யார் இருக்க போகிறான்னா ஏர் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அவங்க தான். ஸோ ஆப்ரேஷனல் டைம்லைன் 2030 வரையும் 2030க்குள்ளே ஆப்ரேஷனல் ஆகிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா வந்து நம்ம அப்சர்வர் ஸ்டேட்டஸில் நாங்கள் வேணும் அப்படி அந்த ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் பண்ணோம் ஆகஸ்ட் 27 2024. ஸோ ஜான்வரி 2025 அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ் ஆச்சு. ஸோ லெட்டர் ஆஃப் அப்ரூவலை வந்து ஒக்கார் ED டைரக்டர் வந்து ஜாக்கிம் சக்கர் அஜித் குப்தே, இந்தியாவோட அம்பாசடர் டு ஜெர்மனி, அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ யூரோப்பியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியா கூட டைப் பண்ணுறதுல விருப்பமாக இருக்காங்கன்றதை இது காட்டுது. ஸோ டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னா ஆக்சஸ் டு அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ அதுதான் இப்போது லேக்கிங்காக இருக்குது இந்தியாவுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பொட்டென்ஷியல் கொலாபரேஷன் வித் யூரோப்பியன் டிஃபென்ஸ் ஃபர்ம்ஸ், ஸ்ட்ரென்தன் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ யூரோப்பியன் நேஷன்ஸ் கூட நம்மளால் டைப் பண்ண முடியும். ஸோ that's the thing here. அதில் இந்த யூரோப்பியன் ஒக்கார் EDன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ EA தட் இஸ் ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆர்கனைசேஷன் ஃபார் ஜாயிண்ட் ஆர்மண்ட் கோஆப்ரேஷன். ஸோ இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஆஃப் யூரோப்பை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ that's it. நெக்ஸ்ட் இஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் டிவைஸ். இதை பார்த்த உடனே எனக்கு இப்போ தானே பேஸ் மேக்கருக்கு பதில் ஏதோ ஒரு AI வச்சு பண்ணாங்கன்னு தோணுச்சு. பட் நோ, அது வேறு. அது வந்து உள்ள நம்மளோட ஹார்ட்டை வந்து அந்த பம்பிங் மெக்கானிசம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல். இது லெஃப்ட் வென்ட்ரிக்கலே வந்து ஆர்டிஃபிஷியலாக பம்ப் பண்ண வைக்கும் அந்த ஹார்ட்டையே. ஸோ அதுதான் இருந்தது. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் டிவைஸ் இம்ப்ளான்டேஷன் வந்து ஹார்ட் MATE 3 அப்படின்னு யூஸ் பண்ணி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கன்னா ஆர்மி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் ரெஃபரல் டெல்லி கேண்ட். ஸோ ஆர்மி ஹாஸ்பிட்டல் RRன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அசிஸ்ட் டிவைஸ் இம்ப்ளான்டேஷன் வந்து ஹார்ட் MATE 3 அதுதான் அதோட பேர். ஆர்மி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் ரெஃபரல் டெல்லி கார்னர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஹார்ட் டிவைஸ். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அசிஸ்டிங் டிவைஸ் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஹார்ட் டிவைஸ். நம்மளோட பேஷண்ட்ஸோட ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இதை இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. திஸ் வில் ஹெல்ப் த ஹார்ட் டு பம்ப் த பிளட். ஸோ இது வந்து ஒரு 49-year-old உமனுக்கு தான் பண்ணியிருக்காங்க, ஹூ இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் அன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வெட்டரன். ஸோ அவங்க வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டிங்காக 2 yearsக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இந்த சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட் MATE 3 டிவைஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா
லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் டிவைஸாக இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலயமா ஹார்ட் ஃபங்க்ஷனிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்க ஒரு ஹார்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ண இது உதவுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் இஸ் அ லைஃப் சேவிங் பிரிட்ஜ் ஃபார் பேஷண்ட்ஸ் awaiting ஃபார் ஹார்ட் டிரான்ஸ்பிளன்ஸ் ஆர் unable to undergo ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாத அளவுக்கு வயசாகிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சச் இம்ப்ளான்டேஷன் வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் நடக்கிறது இதுதான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம். ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீசஸ் அவங்க தான் வந்து இதை ஹைலைட் பண்ணி அட்வான்ஸ்டு மெடிக்கல் ப்ரொசீஜரில் பண்ணியிருக்காங்க. ஆர்ம்டு ஹாஸ்பிட்டல் RRRஸோட லீடர்ஷிப்பை இது வந்து ப்ரூவ் பண்ணுது. ஹை குவாலிட்டி டீம் ஒர்க் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் அட் ஆர்மி ஹாஸ்பிட்டல் RRRல சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இம்ப்ளான்டேஷனை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கவரி வந்து ஸ்டெடியாக இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் த திங். இன்டர்நேஷ்னல் பாஷிமா ஃபெஸ்டிவல் அது வந்து காத்மண்டுவில் நடந்திருக்கு. அதோடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷோகேசிங் ஆத்தென்டிக் பாஷிமா ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸிபிஷனில் பாஷிமான்றது வந்து ஒரு வாட் டு சே ஒரு உள் மாதிரி அதை வச்சு இது கிளாத்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 day ஃபெஸ்டிவலில் 150 டொமஸ்டிக் ஸ்டால்ஸ் வந்து போட்டு 40 ஸ்டால்ஸில் பியூர் நேபாளி பாஷிமாவை வந்து ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நேபாள் பாஷிமா இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷனும் கான்ஃபெடரேஷன் ஆஃப் நேபாளிஸ் இண்டஸ்ட்ரீஸும் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாஷிமாவோட ஹெரிட்டேஜ் என்னென்னா சின்க்ரா கோட்ஸ் அப்படின்ற ஒரு கோட் கிட்ட அதோட அண்டர் கோட்டை வந்து எடுத்து தான் இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய நேச்சுரல் ஷெட்டிங் சீசனில் தான் இந்த இது கிடைக்கும். ஸோ இந்த பாஷிமா கிடைக்கும் ஆத்தென்டிக் பாஷிமாவை. அதுக்கப்புறம் ஹேண்ட் கம்பைன்ட் ஃபைபரை வச்சு கையாலேயே கம்பைன் பண்ணி கையாலேயே ஸ்பின் பண்ணி வீவிங் பண்ணி டையெல்லாம் பண்ணி நேச்சுரல் டைஸ் யூஸ் பண்ணி டையும் பண்ணி எம்ப்ராய்டரி யூனிக் டிசைன்ஸ் எல்லாம் அதில் வந்து இன்ட்ரிகேட் பண்ணி அந்த ஒரு கிளாத் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த சின்க்ரா பாஷிமா வந்து ஒரு குளோபல் ரெக்கக்னிஷன் நேபாளை வந்து பெருமைப்படுத்துகிறதே அது ஒரு டேக் மாதிரி. ஸோ இதுக்கான மார்க்கெட் வந்து USA, ஜப்பான், யூரோப் மாதிரியான கண்ட்ரீஸில் இருக்குது. விச் ஹேஸ் அ சுப்பீரியர் குவாலிட்டி. ஸோ இதனுடைய சேலஞ்சஸ்னு பார்த்தோன்னா லிமிட்டட் அவைலபிலிட்டி, ரா மெட்டீரியல் கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஃபேக்காகவும் பாஷிமாவோட வேறு சம்திங்கை பிளெண்ட் பண்ணியும் வந்து லோ ப்ரைஸஸில் கொடுக்கறதுனால தேட் இஸ் அஃபெக்டிங் த நேபாள்ஸ் மார்க்கெட். ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷனோட தே ஆர் ட்ரைங் டு சப்போர்ட் த பாஷிமா இண்டஸ்ட்ரி. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் NCERT அண்ட் கோய்காவோட டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் ப்ராஜெக்டோட ப்ரைமரி ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரென்தனிங் வொகேஷ்னல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இன் மெக்கட்ரானிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டையும் சேர்ந்தது தான் மெக்கட்ரானிக்ஸ். ஸோ அதில் இந்தியா வந்து வொகேஷ்னல் அண்ட் எஜுகேஷ்னல் ட்ரைனிங் எல்லாம் வந்து இந்தியன் யூத்ஸுக்கு கொடுக்கணுன்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ரிபப்ளிக் ஆஃப் கொரியாவும் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ கொரியாவோட இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி தான் கோய்கா. ஸோ அவங்க தான் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. 2 yearsக்கு அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க வித் இந்தியாவில் இருக்க NCERTயோட. ஸோ NCERTயோட ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் இன் போபாலோட தான் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் நடந்திருக்கு. ஸோ இதன் மூலிமா அவங்க வந்து வொகேஷ்னல் எஜுகேஷன் ட்ரைனிங் இன் மெக்கட்ரானிக்ஸ் வந்து இந்தியாவில் இருக்க யூத்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. கரிக்குலம்லேருந்து டெக்ஸ்ட் புக்லேருந்து டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் வரையும் எல்லாத்தையுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து செட்டப் ஆஃப் மெக்கட்ரானிக்ஸ் லேப் எல்லாம் வந்து எக்யூப்மெண்ட்ஸோடு செட்டப் பண்ணுறதுக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டீச்சர்ஸை வந்து இந்த ட்ரைனிங் கொடுத்து அவங்களையும் வந்து நல்லபடியாக ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி அண்ட் RIE போபாலோட நெட்வொர்க்கிங் மூலயமா எஜுகேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் நீட்ஸை புரிஞ்சு அந்த எஜுகேஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் வொகேஷ்னல் எஜுகேஷன். ஸோ வொகேஷ்னல் எஜுகேஷனும் டெக்னிக்கல் எஜுகேஷனும் வந்து என்ஹான்ஸ் ஆகும் இதன் மூலயமா பிகாஸ் தே ஆர் வெல் வர்ஸ்ட் இன் மெக்கட்ரானிக்ஸ். ஸோ டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா இந்தியா அண்ட் கொரியாவோட ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அஃபிஷியல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம ரிபப்ளிக் ஆஃப் கொரியா கூட அக்டோபர் 2016 நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது தான் ஃபர்ஸ்ட் கோய்கா அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். NCERTயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். நெக்ஸ்ட் இஸ் DPIIT அப்னா அப்படின்ற 2 பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டு ஹெல்ப் ஸ்டார்ட் அப் ஃபைண்ட் ஸ்கில்டு டேலண்ட் அண்ட் கிரியேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஸ்கில் இந்தியா இனிஷியேட்டிவை பற்றி நம்ம ரீசெண்டாக பார்த்ததுக்கப்புறம் யூ மைட் சி ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் நியூ
ஆல்சோ 16th Jan தான் வந்து நம்ம ஸ்டார்ட் அப் டேன்னு வேறு அப்சர்வ் பண்ணோம் இந்த வருஷம். ஸோ நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டேன்னு அஃபிஷியலாக அப்சர்வ் பண்ணோமா இந்த வருஷம். ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ் விச் வாஸ் லான்ச்ட் இன் 2016. ஸோ அதற்கப்புறம் வந்து நிறையா ஸ்டார்ட் அப் ரிலேட்டட் திங்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். மேஜர்லி DBIIT தான் பார்ட்னர் பண்ணிகிட்ருக்காங்க, விச் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். அப்னா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் விச் இஸ் அ லீடிங் ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ லிங்க்டின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட நம்ம வந்து பார்ட்னர் பண்ணுறதன் மூலயமா DBIITயில் உள்ள ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் 1.59 lakh ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த ஸ்டார்ட் அப் டே அன்றைக்கே பார்த்துருந்தோம். ஆல்சோ தேர்ட் லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் குளோபலி வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இதன் மூலயமா ஸ்கில்டு டேலண்ட்டை ஹையர் பண்ணுறதுக்கு இந்த அப்னா பிளாட்ஃபார்ம் வந்து உதவும். ஸோ லிங்க்டின் மாதிரி தான் இது மோஸ்ட்லி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹையரிங் கிரெடிட்ஸ் வந்து 2000 to ஈச் DBIIT ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்க்கு வந்து இந்த பார்ட்னர்ஷிப் மூலயமா ஒர்த்தான ஹையரிங் கிரெடிட்ஸ் வந்து நடக்கும். ஸோ இட் இஸ் இனிஷியேட்டிவ் லிங்க்டு டு பாரத் ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரி. அந்த வந்து பாஸ்கர் நம்ம அந்த DBIIT படிக்கும்போதே ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ் படிக்கும்போதே இந்த ஒரு பாஸ்கர் இனிஷியேட்டிவ் விச் இஸ் அ ரெஜிஸ்டர் ஃபார் ஸ்டார்ட் அப். ஸோ அதை பற்றி பார்த்துருந்துருப்போம். ஸோ மானிட்டரி வேல்யூ ஆஃப் இனிஷியேட்டிவ் என்னென்னா கரண்ட்லி வேல்யூடு 140 crore ஃபார் 7 lakh ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். இது வந்து 300 crore இந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ யூத் எம்ப்ளாய்மெண்ட்டையும் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்னா பிளாட்ஃபார்மோட ஜாப் அண்ட் ஸ்கில்டு கேண்டிடேட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக DBIIT இதை யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தட் இதை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் அப் விச் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் DBIIT வில் ஹையர் ஸ்கில்டு லேபர்ஸ். ஸோ தட் அவங்களோட ஸ்டார்ட் அப்பும் இன்னும் உயரும். ஏன்னா 10 years வரையும் தான் தே ஆர் இன் த விண்டோ ஆஃப் திஸ் ஸ்டார்ட் அப்புன்னு சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்சோ ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 years மட்டும்தான் தே ஆர் இன் டேக்ஸ் ஹாலிடே, அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு நல்ல கம்பெனியாக அவங்க முன்னேறணுன்றதுக்காக இதெல்லாம் அடிஷ்னல் அட்வான்டேஜஸாக DBIIT கொடுக்குறாங்க. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் நேஷ்னல் ஹெல்த் மிஷன். அதனுடைய சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் இன் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் டிபியை வந்து 237 பேர் 1 lakh அப்படின்னு இருந்துச்சு 2015. அதை வந்து 195 2023 கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ தேட் இஸ் த அச்சீவ்மெண்ட். நேஷ்னல் ஹெல்த் மிஷனோட அச்சீவ்மெண்ட்டை தான். ஸோ 12 lakh ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து 2021 2024 வரையும் என்கேஜ் ஆகியிருந்திருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸும் வந்து இருந்திருக்கு. அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 lakh +ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதன் மூலயமா நிறைய விஷயங்கள் இன் ரிலேட்டட் டு ஹெல்த் ரிலேட்டடாக வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது தான் சொல்ல வராங்க. ஸோ COVID-19 மேனேஜ்மெண்ட்டுமே வந்து ஷோஸ் எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 220 crore வேக்சின் டோசஸை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் ஹெல்த் மிஷன். ஸோ COVID-19 எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் பேக்கேஜஸை வந்து மேனேஜ் பண்ணது இவங்க தான். ஸோ மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் இது வந்து 83% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கு தேவையான டேட்டாஸ். யூ கேன் யூஸ் இட். ஸோ நேஷ்னல் ஹெல்த் மிஷனை பற்றி கேட்டாங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ அண்டர் 5க்கு கீழே 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களோட மார்ட்டாலிட்டி ரேட்டும் வந்து 75% கம்மியாக இருக்குது. டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு, விச் இஸ் ஆல்சோ நல்லதுன்னு சொல்ல முடியாது, பட் யா. டியூபர்குலோசிஸோட இன்சிடென்ஸும் வந்து 195க்கு கம்மியாக இருக்குது. மலேரியாவோட காசஸ் அண்ட் டெத்தும் வந்து 13%க்கு டிக்ளைன் ஆகிருக்கு. காலா அசர் எலிமினேஷன் லெஸ் தென் 1 cases per 10,000 இருந்திருக்கு. மெர்சிலஸ் அண்ட் ரபெல்லா கேம்பெயின் மூலயமா வேக்சினேட் பண்ணி 34.77 crore சில்ட்ரனுக்கு வேக்சினேட் பண்ணி 97.98% கவரேஜை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ் அண்டர் நேஷ்னல் ஹெல்த் மிஷன் என்னென்னா பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான். ஸோ டிபி பேஷண்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறது விதமாக இந்த ஒரு ஸ்கீம். நேஷ்னல் சிக்கல் செல் அனிமியா எலிமினேஷன் மிஷன். ஸோ ட்ரைபல் ஏரியாஸில் உள்ள பீப்புள் தான் வந்து மோஸ்ட் அஃபெக்டட் டு சிக்கல் செல் அனிமியா. ஸோ நம்மளோட வாட் டு சே அனிமியா ஹியூமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, ஆர் நம்மளோட பிளட் செல்ஸ் சர்க்கிளாக இல்லாமல் சிக்கல் செல் இந்த மாதிரி விச் இஸ் கால்டு சிக்கல் மாதிரி மாறி இருக்கிறதுனால சிக்கல் செல் அனிமியான்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அவங்கள வந்து டார்கெட் பண்ணி டயக்னைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான தேவையான சப்ளிமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணுன்ற எண்ணத்தோடு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த நேஷ்னல் சிக்கல் செல் அனிமியா
anemia elimination mission, Pradhan Mantri National Dialysis Program. ஸோ 4.53 lakh டயாலிசிஸ் வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் FY24 பண்ணியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் ஹெல்த் பிளாட்ஃபார்ம் யூபின் பிளாட்ஃபார்ம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது 2023 நம்மளோட வேக்சினேஷன் ட்ராக்கிங் வந்து இது உதவும். ஸோ தேட்ஸ் த திங். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீசஸில் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் சென்டர்ஸ். ஸோ அது வந்து ஆயுஷ்மான் பாரத் மிஷன் கீழே கொண்டு வந்தது. தென் பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அதனுடைய சர்டிஃபிகேஷன்ஸ், தென் 24/7 ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், தென் மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அண்டர் நேஷ்னல் ஹெல்த் மிஷன். தென் தார்த்தி ஆபா ஜன்ஜாதி கிராம் உத்கர்ஷ் அபியன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் ட்ரைபல் ஹெல்த் கான்க்ளேவ் 2025. ஸோ அதனுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஹெல்த் கேர் சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை இந்தியன் ட்ரைபல் கம்யூனிட்டிஸை அட்ரஸ் பண்ணுறது தான் இந்த ஒரு தார்த்தி ஆபா ஜன்ஜாதி கிராம் உத்கர்ஷ் அபியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் இன் கொலாபரேஷன் வித், ஏன்னா ஹெல்த் தானே கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க, அதனால மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோடு சேர்ந்து இந்த ஒரு கான்க்ளேவில் இந்த ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா, இந்த கான்க்ளேவோட அப்ஜெக்ட் என்னென்னா ஹெல்த் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ட்ரைபல் ஹெல்த் கேர் நீட்ஸ் எல்லாத்தையும் அப்ரோப்ரியேட்டாக அப்ரோச் பண்ணணும். ஹெல்த் கேர் டெலிவரி மாடல்ஸ் ஃபார் ட்ரைபல் ரீஜியனுக்கு இனோவேட் பண்ணணும். ஏன்னா நார்மல் ரீஜியனில் ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர் ஸோ இல்லை அந்த ஆரோக்கிய மந்திர் ஸோ க்ரியேட் பண்ணிடலாம். பட் ட்ரைபல் பீப்புள் வில் பி இன் ஃபாரஸ்ட் டென்ஸ் ஏரியாஸ், மலை கிராமங்களில் தான் இருப்பாங்க. ஸோ அங்கே வரையும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஹெல்த் கேரை. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான இன்னோவேட்டிவ் விஷயங்கள் டெலிவரி மாடல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸும் வந்து இந்த கான்க்ளேவில் பேசியிருக்காங்க. எப்படிலாம் கெப்பாசிட்டி பில்டிங், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் அட்வான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸ் லைக் சிக்கிள் செல், ஏன்னா ட்ரைபல் பீப்புளுக்கு மோஸ்ட்லி இருக்கிற மோஸ்ட் ப்ராமினன்ட் டிசீசஸ் என்னென்னா சிக்கிள் செல், மால் நியூட்ரிஷன், அடிக்ஷன், மென்டல் ஹெல்த் இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸையும் வந்து அவங்களுக்கான ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ணணும். ட்ரெடிஷ்னல் ஹீலிங் ப்ராக்டிசஸ் இன்ட்டு மெயின் ஸ்ட்ரீம் ஹெல்த் கேருக்கு இன்டகிரேட் பண்ணணும். ஆல்சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அண்ட் வெல்ஃபேர்ஸ், எய்ம்ஸு, நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அண்ட் யூஎன் ஏஜென்சிஸோட பார்ட்னர் பண்ணி தான் இந்த அப்ரோச் கொண்டு போகிறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அண்ட் எய்ம்ஸ் டெல்லி வந்து லெட்டர் ஆஃப் இன்டென்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ட்ரைபல் பிளாக் இன் ஒடிசாவை வந்து அடாப்ட் பண்ணி அங்கே எத்திக்கல் ஸ்டடீஸ், ஃபீல்டு ரிசர்ச் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் எல்லாம் அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ தட் அவங்களை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணால் தான் என்ன மாதிரியான டிசீசஸ் அவங்களுக்கு இருக்குது, எதனால் இறந்து போகிறாங்க ஆர் லாங் லைஃப் இருக்காங்க, இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணுன்றதுக்காக. ஸோ பகவான் பிஸ்ரா முண்டா சேர் ஆஃப் ட்ரைபல் ஹெல்த் அண்ட் ஹெமட்டாலஜி இதை வந்து எய்ம்ஸ் டெல்லியில் ரிசர்ச் ஆன் ட்ரைபல் ஹெல்த்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிர்சா முண்டா அப்படின்றவர் யாருன்னு ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். தட் ஹீ இஸ் அன் ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ அவரோட பேரை தான் வச்சுருக்காங்க. சிக்கிள்ஸ் அண்ட் அனிமியாவை ஃபோக்கஸ் பண்ணியும் அதர் ஹெல்த் சேலஞ்சஸை ஃபோக்கஸ் பண்ணியும் இதை வந்து ஒரு சேராக எய்ம்ஸ் டெல்லியில் ரிசர்ச் அண்ட் ட்ரைபல் ஹெல்த்துக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஃபார் காம்பிடன்ஸ், அதாவது 15 சென்டர் ஃபார் காம்பிடன்ஸ் இன் 14 ஸ்டேட்ஸில் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இவங்களோட வேலையே என்னென்னா ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் ஆஃப் சிக்கிள் செல் அனிமியா. ஸோ சிக்கிள் செல் அனிமியா யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் பண்ணணும் இந்த ட்ரைபல் பீப்புள் எல்லாத்தையும் பிடிச்சி. பிகாஸ் தே ஓன்ட் ஹாவ் த கனெக்ஷன் வித் நார்மல் பீப்புள் ஆர் நார்மல் இது வேர்ல்டு கூடயே அவங்க வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால. ஸோ தீமேட்டிக் ஃபோக்கஸ் வந்து ஹெல்த் கேர் சிஸ்டமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ட்ரெடிஷ்னல் ஹீலர்ஸையும் வந்து இன்கார்பரேட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு புதுசாக ஹெல்த் சிஸ்டம்குள்ளே கொண்டு வரும்போது அந்த ட்ரெடிஷ்னல் ஹீலர்ஸையும் கொண்டு வரணுன்றதுனால நியூட்ரிஷன் அண்ட் அடலசன்ஸ் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்களுக்கான மால் நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே வந்து அட்ரஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ஃபுட் ப்ராக்டிசஸ் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸ்பெசிஃபிக் இன்டர்வென்ஷன்ஸ், டிசீஸ் ஸ்பெசிஃபிக் இன்டர்வென்ஷன்ஸ் போகணும். ஏன்னா சிக்கிள் செல் டிசீசஸை வந்து ட்ராக்கிள் பண்ணி அடிக்ஷன், மென்டல் ஹெல்த் இது எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தே ஸ்போக் இன் இட். அண்ட் பர்டிகுலராக யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஜுவால் ஓர்னம் அவர் தான் வந்து லான்ச் பண்ணாங்க இந்த இதை. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் டாப் பையர்ஸ் ஆஃப் இந்தியன் காஃபி இந்த இயர்லி 2025 யாருன்னா ரஷ்யா தான். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஆயிலும் நம்மக்கிட்டேருந்து அவங்க காஃபியும் வாங்குகிறாங்க. ஸோ நம்மளோட டிரான்சாக்ஷன் மோஸ்ட்லி வந்து நம்மளோட ஸோ ரூபல் கனெக்ஷன் வந்து நம்ம போட்டதுக்கான ரீசன் என்னென்னா டாலர் இருக்கக்கூடாது நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ they are buying from us coffee. ஸோ டபுள் ஆகிருக்கு அதனுடைய எக்ஸ்போர்ட். லாஸ்ட் FY24 இருந்த
FY21 இருந்ததை விட 24 வந்து டபுள் ஆயிருக்கு. ஸோ 9,300 tons ஆஃப் காஃபி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஜான்வரி 2025 மட்டும் இட்டாலி, பெல்ஜியம், ரஷ்யா மாதிரியான மேஜர் இம்போர்ட்டர்ஸ்க்கு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்போர்ட் வேல்யூ வந்து சர்ஜ் ஆகிருக்கு. $719.42 million FY21 இருந்தது, பில்லியனுக்கு மாறி இருக்குது. ஸோ தேட் இஸ் அ ஹியூஜ் திங். ஸோ டொமஸ்டிக் காஃபி கன்சம்ஷனும் வந்து அதிகமாக இருக்குது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கேஃபே கல்ச்சர். அண்ட் காஃபி ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் என்னென்னா கர்நாடகா இஸ் ப்ரொடியூசிங் த மோஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் இந்தியா. நெக்ஸ்ட் ஃபாலோவிங்கில் கேரளா அண்ட் தமிழ்நாடு இருக்குது. வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸில் தான் மோஸ்ட்லி இந்த காஃபி வந்து ரிச்சாக க்ரோ ஆகுது. ஸோ நம்ம இந்தியாவில் க்ரோ ஆகிற காஃபி ப்ரொடக்ஷன் வந்து 2 பீன்ஸ் வந்து டாமினேட் பண்ணுதான். அது வந்து அரபிக்கா அண்ட் ராபஸ்டா அப்படின்னு 2 பீன்ஸ். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக அன்ரோஸ்டட் பீன்ஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் ரோஸ்டட் அண்ட் இன்ஸ்டன்ட் காஃபீஸ்க்கு வந்து டிமாண்ட் ரைஸ் ஆகுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் டு பூஸ்ட் காஃபி ப்ரொடக்ஷன் என்னென்னா இன்டெகிரேட்டட் காஃபி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இதன் மூலயமா கல்டிவேஷன், ஈல்டு இம்ப்ரூவ்மெண்ட், சஸ்டைனபிலிட்டியோடு சேர்த்து இதெல்லாம் பண்ணுற மாதிரி காஃபி ஃபார்மிங் இன் நான் ட்ரெடிஷ்னல் ரீஜன்ஸ்லேயும் என்கரேஜ் பண்ணுறாங்க. அரக்கு வேலி காஃபி மாடல் வந்து சக்ஸஸ்ஃபுல் திங். என்னென்னா 1,50,000 ட்ரைபல் ஃபேமிலிஸோட கொலாபரேட் பண்ணி, யார் கொலாபரேட் பண்ணுவாங்கன்னா காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் IDTA, விச் இஸ் ட்ரைபல் டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டிஸ். ஸோ அவங்க வந்து கொலாபரேட் பண்ணி 20% ஆஃப் த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஈல்டிங்க்கு தேவையான இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ கிரிராஜ் கோஆப்ரேட்டிவ் கார்பரேஷன் அவங்க வந்து லோன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ். ஆல்சோ இன்சென்டிவ்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் சப்போர்ட்ஸும் வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் காம்படிட்டிவ்னஸை காஃபி எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் காஃபி ட்ரேட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோலும் வந்து இந்தியாவில் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா எக்கனாமிக் க்ரோ ஆகிருக்கு, எம்பவர்மெண்ட் அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்விரான்மெண்ட்டும் சஸ்டைனபிளோட இருந்திருக்கு. ஸோ எக்கலாஜிக்கல் பேலன்ஸை வந்து இந்த காஃபி ஃபார்மிங் வந்து சேடட் பிளான்டேஷனில் பண்ணுறதுனால இட் இஸ் எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரபிக்கா விசஸ் ரோபஸ்டா காஃபி பீன்ஸோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது அரபிக்கா வந்து மைல்டராக மோர் அரோமேட்டிக்காக இருக்கும், ரொபஸ்டா வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும், மோர் கெஃபைன் வந்து அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ICDP வந்து என்னதுன்னா இன்டெகிரேட்டட் காஃபி டெவலப்மெண்ட் போர்டு. அது இங்கே பார்த்தோம்ல, வேர் இஸ் இட்? நோ. ஸோ இது ஹியர் இட் இஸ். அது ஏன் அங்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. That's it for today. All the best for your exams, and if any suggestions, do comment in the comment section below, and thank you.